ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். புதிய வாரத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாம் தேவன் நம்மீது வைத்ததான மாபெரும் கிருபை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கிருபையை இழந்ததற்கு பிறகு கிருபை கிடைத்து நாம் கிருபையை நினைத்து பார்ப்போமானால் அநேக இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். எனவே நாம் இழப்புகளை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால், நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமானால் நாம் கிருபையை பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமானால் கிருபையை பெறாத ஜனங்களை நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு மருத்துவமனையில் கடந்து போயிருக்கும் போது ஒவ்வொரு நிமிஷம் மருத்துவமனைக்கு பேஷண்ட் வந்துட்டே இருக்கான். ஒவ்வொரு நிமிஷம் வந்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் நிற்பதற்குள்ளாக அத்தனை பேஷண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமான வியாதிகளோடு வர்றாங்க. அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மால ஆண்டுடைய நாமத்தை துதிக்காமல் இருக்க முடியல. ஏன்னா அந்த ஜனங்களும் அமிதமாக இருக்கும்போது நம்மை ஆண்டவர் இந்த அளவுக்கு வைத்திருக்கிறாரு. அது சில இடங்கள்லாம் ஒரே அழுகை சத்தம், ஓலம், மரணமாக இருப்பது ஓலம் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ஆண்டுடைய நாமத்தை தான் அதிகமாக துதிக்க வேண்டும். நம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபிப்பதை காட்டிலும் துதிப்பதுதான் ரொம்ப நல்லது என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர்கள் படுகிறதான கஷ்டம் நம்மளே அவர்களுக்காக யார் எவருக்கு சொல்லியே தெரியாது. ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி நமக்கு தூண்டப்படுது. அப்போ மனிதர்கள் எவ்வளவு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான் நிலைமைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை என்பது தேவ கிருபையை காட்டுகிறதாக இருக்கிறது. எனவே கிருபையை நாம் நினைத்து பார்ப்போம். நானும் தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்ய கடந்து இருக்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் வருடத்தினுடைய கடைசி மாதம். இந்த கடைசி மாதத்துல சென்று போன மாதங்களிலே தேவன் நம்மை நடத்தி வந்த எல்லா காரியங்களும் நினைத்து கர்த்தர் நாமத்தை அதிகமாக துதிக்க வேண்டும். வரப்போகிறதான வருடத்துல நாம் எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும், எப்படியெல்லாம் தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள நாம் ஆயத்தமாக வேண்டியதான ஆயத்த மாதமும் இதுதான். எனவே நாம் அதிக கவனமாக இருந்து தேவனை அதிகமாக துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். வருகிற புதிய வருடத்திற்குள் புதிய நன்மைகளோட ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வாசியுங்கள். பிலிப்பியர் இருக்கிறது நிறுவோம். பிலிப்பியர் இருக்கிறது நிறுவோம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். நம்முடைய தகப்பனாகிய அவருக்குள்ளதான எல்லாமே நாம் சுதந்திரிக்கும்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி உலக வழக்கத்தின்படி பெற்றோர்களுடைய நன்மைகள் சுதந்திரங்கள் எல்லாம் தானாக பிள்ளைகளை சென்றடைகிறதோ அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவிதமாக வேதம் சொல்லி இருக்கும் போது
தேவனுடைய பிள்ளைகள் அநேகரால் கர்த்தருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் அதினதின் காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கட்டளை இடுகிறவர். இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைவு வருவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். வாசிங்கள் ஒரு வசனம், யோபுவினுடைய சரித்திர புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் என்று சொல்லி எழுதுகிறேன். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் குறைவாக இருப்பதை தேவன் ஒருபோது விரும்புகிறதே இல்லை, ஒருபோது விரும்புகிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளை எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில குறை என்பதை இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இவ்விதமாக தேவன் விரும்பும் போது கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாம் ஏன் குறைவுகளிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும்? வேதத்தினுடைய வார்த்தைகள், வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் எவ்விதமாக வரும், குறைவுகள் எவ்விதமாக நிறைவாகும் என்பதற்கான அநேக வசனங்களை, அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் குறைவுபடும் போது தேவனை தான் நாம் குறைவாக எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், நமக்கு விதி இப்படிதான் இருக்கு, நாம் இப்படிதான் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி சில ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியருடைய புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போய், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போய்விடும். அப்ப நிறைவானது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். நிறைவானது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். முதலாவது நிறைவானது என்ன என்றால், நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் முதலாவது நிறைவானவர். இந்த நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களுக்குள், உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்திருப்பாரானால் உங்களுடைய குறைவுகள் நிறைவாக ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் இயேசுவனுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளதான எல்லாமே அவருக்கு சொந்தமானது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அவருக்கு சித்தமானவனுக்கு அவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவ்விதமாக நன்மைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதாக இருக்க, ஏன் நாம் குறைவோட வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? குறைவோட நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இந்த நிறைவான இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருவாரானால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் குறைவில் இருந்து நிறைவான நன்மைக்கு நேராக தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள். எந்த நன்மையும் மனிதனால் வராது. வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு வேற்றுமையின் நிழல் கூட இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வேற்றுமையை பார்க்கிறதான தேவன் அல்ல. மனிதர்கள் ஒருவனை ஆசீர்வதித்து ஒருவனை சாபத்திற்குள்ளாக மாற்றுகிறவர் அல்ல. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று குறைவில் இருந்து நிறைவுக்கு நேராக கடந்து வர வேண்டும். நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ஏன் குறைப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றிற்கும் காரணம் யாருதான்? யாருதான் சொல்லுங்க, யாருதான்? வாய்தான் தரங்களா? யாருதான்? நீங்களா இல்லை நானா இல்லை ஆண்டவரா? சொல்லுங்க. ஆண்டவர் நினைத்த காரியம் நடக்கும், அது சரிதான். இருந்தாலும் நாம் தேவனை சரியான விதத்தில் தேடும் போது தேடுகிறவர்களுக்குரிய நன்மை உண்டு.
வேதம் என்னென்ன காரியங்களை செய்ய சொல்கிறதோ அதை சரியாக நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்களானால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்து விடும். தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் அதை எந்த ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. பொறாமை விடப்படலாம், ஆனால் அதனால் என்ன செய்ய முடியாது, எந்த நன்மையும் தடை பண்ணிவிட முடியாது என்ற வேதம் சொல்கிறது. தேவனுடைய கரம் காணாத கரமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதான நிறைவை மனிதர்களால் ஆராய்ந்து கண்டுபிடித்து விட முடியாது என்ற வேதம் சொல்கிறது. தேவன் செய்கிறதான செயல்களை மனுஷன் கண்டுபிடியான். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல தேவன் குறைவை நிறைவாக்கும் போது நீங்கள் எவ்விதமாக நிறைவாக்கப்படுகிறீர்கள் என்பதை ஜனங்களால் ஒருபோதும் கணித்து விட முடியாது. என்னாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறதான தேவன். நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு சிறிய காரியத்தை கேட்டிருப்பீங்க, ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை பெருசாக தருவார். நீங்கள் ஆண்டவரிடத்துல 1-2 காரியத்தை கேட்டிருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை என்ன செய்வார், தருவார். ஏனென்றால் தேவன் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர். இந்த நேசிக்கிறதான பிள்ளைகளை ஆண்டவர் உயர்வடைய செய்கிறதான தெய்வம். உங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறது? சில வேளைகளில் சரீரத்தில் சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கும், குறைவுபட்டிருக்கும். அது குறைவுதான். சரீரத்தில் உள்ளதான சுகம் குறைவுதான், சுகவீனம். இந்த சுகவீனம் குறைவுபட்டிருந்தால் ஆண்டவர் அந்த சுகவீனத்தில் நிறைவை கொடுக்கும் போது உங்களுடைய சுகவீனம் மாறும். பொருளாதாரம் இல்லை, அது குறைவுதான். அந்த பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது அந்த பொருளாதாரத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் என்ன அடையும், மேன்மை அடையும். நம்முடைய பிரயாசம் எல்லாம் குறைவுள்ளது. நீங்கள் ஆண்டவரிடத்துல அதிகமாக அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்தினால ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய பிரயாசத்தினால ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, நான் பெற்றிருக்கிறதான எல்லாமே உம்முடைய கரத்துல இருந்துதான் எனக்கு வந்திருக்கிறது. உண்மை இல்லாமல் நான் ஒரு நன்மையை பெற்றுவிட முடியாது. என்னுடைய சரீர சுகம் குறைவுள்ளது, என்னுடைய திறமை குறைவுள்ளது, என்னுடைய ஞானம் குறைவுள்ளது, என்னுடைய உழைப்பு குறைவுள்ளது, என்னுடைய சம்பாத்தியம் குறைவுள்ளது, எல்லாமே குறைவுள்ளது. ஆனால் நீர் மட்டும் நிறைவானவராக என்னோடு இருக்கிறபடினால நான் இந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஒரு வசனம் கூட நீங்கள் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். பிரசங்கியனுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவர் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பிரசங்கி 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க மறுபடி. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவர் என்ன இச்சித்தாலும் அது எல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. நிறைவுல பெரிதான நிறைவு என்னவென்றால் அனுபவிக்கும் சக்தி. சிலருக்கு எல்லாம் இருக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. சாப்பாடு நிறைய இருக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது. அப்படி உள்ள ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னேன். நார்வேயில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் முடியாமல் போயிருந்தேன். அவங்க நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு சயின்ஸ் எடுத்ததான ஒரு டீச்சர் அவங்க வீட்டுக்கு ஜெபம் படி அழைத்திருந்தாங்க. அங்கே போனேன். அவங்களுடைய கணவனார் இப்போ கொஞ்சம் வயசாகிட்டு அவங்களுக்கு. இந்த ஊரில் நான் படித்தவன் இல்லை. நான் நார்வேயில் படிக்கும்போது அங்கே உள்ள ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக இருந்தால் அவங்களுடைய கணவன். சென்ற வாரம் ஒரு 2-3 நாள் என்னுடைய கணவனார் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு இப்போ தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் எதுவும் வியாதி இருக்குன்னு சொல்லி நினச்சேன். அவங்க சொன்னதான காரியம் நான் அப்போ தான் முதல் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு சாப்பாட்டு மேலேயும் விருப்பம் இல்லை, குடிக்கணும் என்னதான விருப்பம் இல்லை, சாப்பிடாம தனி வேற எந்த வியாதியுமே இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர்ல எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கிறாரு. ஆனால் சாப்பிடுவதற்கு என்ன இல்லை, சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை.
தண்ணீர் குடிப்ப ஒரு காபி டீ குடிப்பதற்கு கூட இல்லை, விருப்பம் இல்லை. அவர் குடிக்காமலே கிடந்து கடைசியில் அவருடைய சரம் ரொம்ப பலவீனப்பட்டு எழுப்பி கூட என்ன செய்ய முடியவில்லை, நடக்க முடியவில்லை. மருத்துவமனையில் போய் இருந்துவிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு பசி எடுப்பது கூட அது யாருடைய கிருபை தான். ஆகாரம் நிறைய இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு பசி எடுக்காவிட்டால் அந்த ஆகாரத்தினால் அவனுக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. பணம் நிறைய இருந்தாலும் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்து உடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லாட்டா அந்த பணம் இருந்து பயன் என்ன? நான் சில லட்சாதிபதிகளை கோடீஸ்வரர்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு சோப்பு வாங்கி அவருடைய துணிக்கு போடுவதற்கு கூட என்ன கிடையாது. நீங்கள் ஒருவரை பார்த்துருக்க, நான் பார்த்துருக்கிறேன். சோப்பு வாங்கி அவருடைய துணிக்கு போட்டு துவைச்சி கொஞ்சம் சுத்தமாக உடுப்பதற்கு கூட அவர்களுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு எண்ணம் இல்லை, அந்த சக்தி அவர்களுக்கு இல்லை. எவ்வளவுதான் பணம் பொருள் இருந்தாலும் அவைகளை அனுபவிக்கிறதான அதிகாரம் யாரிடத்துல என்ன வருகிறது, தேவனிடத்துல இருந்து தான் வருகிறது. இருக்கிறதை அனுபவியாமல் இருப்பதும் கொடிய நோய், இல்லாததை அனுபவிக்க துடிப்பதும் அது ஒரு கொடிதான ஒரு நோய் தான். இல்லாததை அனுபவிக்க துடிக்கிறதான மனிதர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். இல்லாதவைகளை அனுபவிக்க துடிப்பவர்கள் கடன் வாங்குவார்கள். இல்லாதவைகளை அனுபவிக்க துடிப்பவர்கள் மற்றவருடைய பணம் பொருள் இவைகளை எல்லாம் வஞ்சித்து எடுப்பார்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறதை அனுபவிப்பது என்பது தேவனுடைய ஆசீர்வாதங்களில ஒரு ஆசீர்வாதம். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவான நன்மைகளை கட்டளையிடுகிறவராக இருக்கு. அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்வது தான் எப்படி? வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க. லூக்கான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிங்க. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிதான பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டா போதும். நீங்க அந்த சம்பவத்தை வீட்டுல போய் வந்து வாசித்து பாருங்க. அந்த சம்பவத்துக்கு பேரு என்ன சம்பவம்? கெட்ட குமாரனுடைய சம்பவம். அது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க, 2 பையன்மார். மூத்தவன் ஒருவன், இளையவன் ஒருவன். இந்த 2 பேரும் வளர்ந்து வருகிறாங்க. வாலிப வயது அடைந்த உடனே இந்த சின்ன பையனுக்கு வீட்டில் இருப்பதற்கு என்ன இல்லை, மனம் இல்லை. வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் என்ன உண்டு? கட்டுப்பாடு உண்டுல்ல. நீங்கள் அதே அதிகாரத்தில் அந்த வீடு எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதே லூக்கான சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையே மீறாதிருந்து போதும். வீட்டில் பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்? ஊழியம், அதாவது வேலை செய்து கொண்டிருத்தல். அடுத்தபடியாக தகப்பனார் சொல்கிறதான வார்த்தையை கேட்டு அடங்கி இருத்தல். இந்த 2ம் யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? இங்க தானே இருக்கிறீங்க எல்லாரும். மூஞ்சி சும்மா பார்த்துட்டு இருந்தா காண எனக்கு தெரியும். நீங்க பிரசங்கத்தை கேட்குறீங்களா கேட்கலையாங்கிறது எனக்கு தெரியும். 2 பிள்ளைகளுடைய காரியம் என்ன? 2 பேரும் அவ்வளவு நாளும் இந்த தகப்பனுக்கு ஊழியத்தை செய்து தகப்பனுடைய கற்பனையின்படி நடந்து வர்றாங்க. அப்போ பிள்ளைகளுக்குரியதான போதனை இதுல என்ன சொல்லுகிறதுன்னா, பிள்ளைகள் தகப்பனாருடைய வார்த்தையை, தாயினுடைய வார்த்தையை வீட்டில் கேட்டு நடக்கணும். வீட்டில் என்ன செய்யணுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்தான்? ஊழியம் செய்தான். என்ன செய்தான்? வேலை செய்தான். அவ்வளோ நாள். இவன் பெரிய பையனா வளர்ந்ததற்கு பிறகு வேலை செய்ய விருப்பம் இல்லை, தகப்பனுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. 2க்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் யாருடைய பணம் மட்டும் வேணும்? யாருடைய பணம் மட்டும் வேணும்? தகப்பனுடைய பணம், பொருளாதாரம் மட்டும் வேணும். மூத்தவன் பணம் பொருளை உடையவனாக இருந்தாலும் இந்த பணத்தை மட்டும் இவன் எடுத்துட்டு போகல.
இத்தனை ஆண்டு காலமாக அவன் தான் அங்கே அறிக்கை எடுக்கிறான். இத்தனை ஆண்டு காலமாக நான் உமக்கு என்ன செய்தேன்? ஊழியம் செய்தேன். உம்முடைய வார்த்தையின்படி எல்லாம் நான் வந்து என்ன செய்தேன்? நடந்தேன் என்று சொல்லி வந்து என்ன செய்யறான்? சொல்லுகிறான். இப்போ இந்த இளைய பையன், அந்த கெட்ட குமாரன், ஊழியம் செய்வதற்கு மனமில்லவனுக்கு, கற்பனையின்படி நடக்க மனமில்ல, எனக்குரிய பங்கை எனக்கு என்ன செய்து போடும். இது யாருடைய பங்கு? இது அவன் உழைத்ததல்ல. யார் உழைத்தது? அவன் பங்குன்னு சொல்ல முடியாது. அவன் கேட்கிறான், என் பங்கை எனக்கு பிரிச்சு தாரோம். தகப்பனும் நான் நினைக்கிறேன் நல்ல தகப்பனும் இல்லாவிட்ட அவனுக்கு பயந்து கொடுத்தாரு தெரியல, பிரிச்சு கொடுத்துட்டாரு. பஞ்சாயத்துலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை, கோர்ட்டில் கேஸ்லாம் ஒன்றும் போடலை, அங்கே அடிப்படை தாரில் எதுவுமே நடக்கலை. கேட்ட உடனே என்ன செய்தார்? பிரித்து கொடுத்துட்டார். இவன் நினைச்சான், கெட்டகுமார் நினைச்சான், உலகமே என்னதுதான், உலகமே பணம் தான் என்று சொல்லி அவன் நினைத்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த உலகம், அந்த பணம் தான் உலகம் என்று சொல்லி நினைக்கிறபடினால இன்னைக்கு அநேகரை எப்படியாயிரம் பணத்தை பொருளை சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க, பிறட்டுறாங்க, வஞ்சிக்கிறாங்க, பொய் களவு என்னெல்லாமோ என்ன செய்யறாங்க, பண்ணுகிறாங்க. இந்த கெட்ட குமாரன் பணம் தான் எல்லாம் சொல்லி நினைத்தான். யாரை விட்டு பிரிஞ்சுட்டான்? தகப்பனை விட்டு தனித்தவனாக பிரிக்கிறான். இவன் பிரிந்த உடனே கூட்டங்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது? நிறைய கூட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செல்வம் அநேக சிநேகிதரை சம்பாதிக்கும், தரித்திரனோ சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். தரித்திரனோ சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். அப்போ இவன் வீட்டை விட்டு வெளியே போன உடனே சிநேகிதர்கள் நிறைய பேர் என்ன செய்தாங்க? சேர்ந்துட்டாங்க. தகப்பன் வீட்டில் இருந்தால் தகப்பன் சொல்கிறத இவன் கேட்கணும். இப்ப இவன் தகப்பனை விட்டு வெளியே போனதற்கு பிறகு சிநேகிதர்கள் எல்லாம் இவன் சொல்லுகிறத கேட்கிற மாதிரி ஆயிட்டாங்க. என்னத்தினால? பணத்தினால. இவன் வைத்திருந்ததான பொருளாதாரத்தினால சிநேகிதர்கள் எல்லாம் இவன் சொல்லுகிறத கேட்டு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். எது இருக்கிற வரைக்கும் தான். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்கள், உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள் அத்தனை பேர் உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களிடத்தில் அன்பு பாராட்டுவார்கள். நான் நிறைய கிறிஸ்தவர்களையும் பார்த்துட்டேன், விதிவிலக்கல்ல. சில ஊழியம் செய்கிறவர்களையும் பார்த்துட்டேன், அவர்களும் விதிவிலக்கல்ல. எல்லா மனிதர்களும் பணம் பொருளை சார்ந்து இருக்கிறாங்க. இதைத்தான் பக்தன் தாவீது ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரை, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற, சரீரம் மண்ணோடு ஒட்டலாம், ஆனா ஆத்மா ஒருபோதும் மண்ணோடு ஒட்டவே கூடாது. நம்முடைய இருதயம் தேவனோடு ஒட்டி இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மா தேவனோடு ஒட்டி இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் உலகத்தினுடைய காரியங்களோடு, பணத்தோடு, பொருளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அவ்வளவு லகுவாக வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இதை அடையாளம் கண்டுகொள்வதற்கே நமக்கு ஆண்டவருடைய ஒரு பெரிய ஞானம், கிருபை தேவையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கெட்ட குமாரனுக்கு நிறைய நண்பர்கள் என்ன செய்தாங்க? சேர்ந்துட்டாங்க. இவனுக்கு தலகால் முடியல. பணம் ஒரு நாள் அழியும் என்பது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு விக்கினா வந்துட்டுன்னா எல்லாம் என்ன செய்து போயிடும், எல்லாமே அழிந்து போயிடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எல்லாவற்றையும் என்ன செய்யும். எத்தனை பேர் மருத்துவமனைகளில் வீட்டை வித்து கொண்டு கட்டினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இருக்கிற நகையெல்லாம் வித்து கொண்டு கட்டினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவைகள் எல்லாம் ஒரு விக்கினத்தால் பணமும் அழிந்து, எதுவும் அழிந்து போய் விடுகிறது, ஜீவனும் அநேக இடத்துல அழிந்து போய் விடுகிறது. மருத்துவமனையில வியாதிக்காக போய் அங்க பணத்தை வந்து நம்ம இருக்கிறது எல்லாம் கடன் வாங்கி கொண்டு கட்டினாலும், இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு கட்டினாலும், உயிர் போனதற்கு பிறகு நம்ம கணக்குல அங்க பணம் இருந்தனா பாடியை வந்து நம்ம இடத்துல ஒப்படைக்க மாட்டார்கள். எத்தனை இடங்களில் பாடியை வாங்குவதற்கு நிறைய பஞ்சாயத்தெல்லாம் பேசி அதிகமான பணத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுத்துட்டுலாம் பாடியை வாங்கிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விக்கினத்தால் அவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். நிலையில்லாத பணம், நிலையில்லாத பொருள். அந்த நிலையில்லாத பணம் பொருளை சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு தந்து பார்க்கிறார். ஆண்டவருடைய சோதனை பல விதங்களில் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோ
மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சோதனை பல விதங்களிலே மனுஷனிடத்துல கடந்து வருகிறது. சிலரை கொடுத்து சோதிக்கிறாரு, சிலரை இருக்கிறத எடுத்து சோதிக்கிறார். ஆபிரகாமை கொடுத்து சோதித்தார், யோபுவை எடுத்து சோதித்தார். ரெண்டு பேரும் உத்தமர்கள் தான். அப்படிதானா? ஆபிரகாம் வெள்ளி பொண்ணுமான சீமான் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்டதை மட்டும் யார் கேட்கிறார்? அவர் கேட்கிறார். யாரை கேட்கிறார்? எதனால கேட்கிறார்? அவர் சோதிப்பதற்காக தான் கேட்கிறார். அந்த ஈசாக்கை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. இந்த ஆபிரகாமை நான் தான் ஆசீர்வதித்து வைத்திருக்கேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு அடி இடம் கூட இல்லாமல் இருக்கும்போது, ஒண்ணுமே கிடையாது, இல்லாமல் இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு நடக்க முடியுமோ நட. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், நீ எவ்வளவு நடக்க முடியுமோ நட. நீ நடக்கிற இடமெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? யாருக்கு சொந்தமாகும்? உனக்கு சொந்தமா. சொல்ல மட்டும் செய்யல, அது ஆண்டவர் அந்த வார்த்தையை பலிக்கவும் பண்ணினார். அவனுக்கு எல்லாவற்றையும் திரளாக கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். தேவன் ஒரு குறையை வைத்திருந்தார், அந்த குறைவையும் அவனுக்கு நிறைவாக்கிட்டார். இந்த குறைவை வந்து நிறைவாக்குனதற்கு பிறகு ஆண்டவர் அவன் எதை மேன்மை நினைச்சானோ அதெல்லாம் அவன் என்ன செய்றார்? தேவனுக்கு எப்போதுமே அவர் நம்ம மதித்தால், எல்லாமே நமக்கு இருக்கிற எல்லாம் அவர் தான் நினைச்சா, நம்ம எப்போதுமே மேன்மையாக இருக்கிறது தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மந்தையில் கடா இருக்கையில், சொல்லுங்க, மந்தையில் கடா இருக்கையில் இழப்பமானதை ஆண்டவருக்கு செலுத்துகிறவன் சபிக்கப்பட்டான். சபிக்கப்பட்டான். மேன்மையானது இருக்கிறது, ஆனா மேன்மையை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு தேவனை நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் நினைப்பார். ஏன்னா எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. உங்களுடைய உயர்வு தாழ்வு எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது. 100% அவருடைய கட்டுப்பாடு தான். அப்ப அவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கும் போது, அவர் உங்களுக்கு முதல் தரமானது எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கும் போது, அதுல முதல் தரமானது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கணும் என்ன செய்யறார்? எதிர்பார்க்கிறார். ஆனா முதல் தரமானது இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறது இல்லை? என்ன செய்யறது இல்லை? கொடுக்கிறது இல்லை. முதல் தரமானதை கொடுக்கிறது இல்லை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் உங்களெல்லாம் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன். சபை நடத்துகிற எல்லாருடைய ஹிஸ்டரியும் தெரியும். 30 வருடமா எனக்கு தெரியும் உங்களெல்லாம். யாரையும் எப்படி இருந்தீங்க, உங்களுடைய சுபாவம் என்ன, நீங்க எப்படி வந்து கர்த்தருடைய காரியத்தில் செயல்பட்டு கொண்டு வர்றீங்க, நீங்க வந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஜெபம் என்ன, நீங்க ஆண்டவருக்காக கொடுப்பது என்ன, உங்களுடைய வருமானம் எல்லாமே தெரியும். ஏன்னா சபை நடத்துகிறதான எனக்கு ஆண்டவர் தெரியாமல் வந்து உன்னை வந்து வைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆடுகளின் நிலைமை நீ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் போதனை கொடுக்க வேண்டுமானால் உங்களை குறித்து எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறார்? தெளிவுபடுத்தி தருகிறார். யார் யார் எப்படி வந்து இருக்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்தி தருகிறார். ஆண்டவர் அநேகரை மேன்மையாக வைத்து நீங்கள் ஆண்டவரை முதன்மையாக நினைக்கணும்னு அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆபிரகாம் நினைச்சான், நமக்கு ஒரு அடி இடம் கூட அவர் தரல. ஆனால் நாள் ஆகும்போது எல்லா நன்மைகளையும் நம்ம அங்கிருந்து வரும்போது, எங்கிருந்து வரும்போது, அவன் தகப்பன் வீட்டில இருந்து வரும்போது இப்படிதான் வந்தான். பெருமையாக தான் வந்தான். அங்க வந்ததற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்ததற்கு பிறகு ஏராளம் கொடுத்தார்.
அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறதான காரியம்தான். ஆண்டவர் தராமல் இருக்கும்போது நீங்க என்ன விரும்பினாலும் சில வேளை கிடைக்காமலே இருக்கும். அவர் தர ஆரம்பித்து விட்டால் நீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லி சொன்னாலும் அவர் நிறுத்த போகிறதே இல்லை, வந்து கொண்டே இருக்கும். எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு தெரியாது, எப்படி பணம் சேர்றது உங்களுக்கு தெரியாது, எப்படி உங்களுக்கு நன்மைகள் சேர்றது உங்களுக்கு தெரியாது. அது வந்து கொண்டே இருக்கும். அது யாருடைய ஆசீர்வாதம்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். முதலாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல உங்களுடைய காரியங்களை கொண்டு போய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல தெளிவுபடுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். நீங்கள் அதன்படி நடவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? மேன்மை உண்டாகும். அப்போ ஆண்டவர் சிலரை கொடுத்து என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு கேட்டாரு. அவன் ஆண்டவரிடத்துல பதில் கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை. பதில் கேள்வி கேட்கவே இல்லை. நீர் தானே தந்தீர் ஆண்டவரே, இப்போ அதை கேட்குறீரே, ஈசாக்கு நீர் தான் தந்தி கேட்குறீரே, இல்லை பேசுகிறது நீங்க தானா, இல்லாட்டா சாத்தான் பேசுகிறானா ஆண்டவரே, இது எனக்கு என்ன செய்யணும்? ஆனால் ஆபிரகாம் நல்ல தெளிவுள்ள ஒரு மனுஷன். அவனுக்கு தெரியும் யார் தான் பேசுகிறான். முதல்ல தருவேன்னாரு, கொடுத்தாரு. ரெண்டாவது அதை கேட்கிறாரு. முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு. நம்மள மாதிரிப்பட்ட ஆளா இருந்தா தந்தது அவரு, இப்ப அவர் கேட்க மாட்டாரு அப்படி நம்ம நினைப்போம். அவர் கொல்லுவதற்கா தந்தார். அப்ப இப்ப கேட்கறது யார் கேட்கிறான்? இப்ப கேட்கறது சாத்தான் தான் கேட்கிறான். அப்பால இப்ப சாத்தானே சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசுகிறதும் சாத்தான் பேசுகிறதும் என்ன செய்யல? ஆவிக்குரிய ஜனங்களாக இருந்தார். ஆவிக்குரியவன் கர்த்தருடைய காரியங்களை கட்டாயம் என்ன செய்வான்? அறிந்து கொள்ளுவான். இது ஆபிரகாமுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. முதல்ல தந்ததும் ஆண்டவர் தான். இப்ப கேட்கிறதும் யார் தான் கேட்கிறா? இப்ப கேட்கிறதும் ஆண்டவர் தான் கேட்கிறாரு. ஆண்டவருக்கு இல்லாத ஒன்று எனக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை இருக்குமே எடுத்துக்கொள்ளட்டும். அவருக்கு தேவை இருக்குமே எடுத்துக்கொள்ளட்டும். அவர் எடுத்தால் அவருடைய நம்பிக்கையை பாருங்க. இந்த ஈசாக்கை மரித்தோரிலும் இருந்து எழுப்ப அவர் எப்படி இருக்கிறார்? வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பி நாம் விசுவாசித்தான். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் சோதிக்கும் போது நீங்கள் அந்த சோதனையில ஃபெயில் ஆகிறபடினால நிறைவான ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள். எத்தனையோ நேரங்கள் ஆண்டு உங்களிடத்துல பேசி இருக்கிறார், வார்த்தையின் மூலமாக பேசி இருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வந்து பேசி இருக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் பேசினதான வார்த்தைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? அசட்டை பண்ணி இருக்கிறீங்க. நான் வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறேன். இந்த கெட்ட குமாரன் பணம் தான் எல்லாம் என்று சொல்லி நினைத்து எல்லாவற்றையும் பிரித்து எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு எங்க போயிட்டான்? தூரமா போயிட்ட. வேதம் சொல்லுகிறது, ஒண்டிக்காரனாய் இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, எப்போது நீங்கள் நான் தனிமேல நான் இருப்பேன், எனக்கு போதும், பணம் மட்டும் போதும் நீங்க நினைச்சிடாருங்க. பணம் உள்ளவர்களெல்லாம் இன்றைக்கு அநேகர் மனிதர்களை விட்டு என்ன செய்யறாங்க? விலகுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் சில நேரங்கள்ல என்ன செய்யறார்கள்? விலகுகிறார்கள். உங்களுடைய பணத்தினுடைய அடிப்படையில் அந்த பணம் பொருளை நீங்க இருதயத்தில் வந்து வைத்துக் கொண்டு அந்த சார்பா நீங்கள் ஏங்கினீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே அல்ல. ஏனென்றால் அது நிலை இல்லாதது. பணம் பொருள் நிலையே இந்த மனுஷனுக்கு இந்த பூமியில கிடையாது. அந்த அடிப்படையில நீங்க உங்களுடைய இருதயத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த கெட்ட குமாரன் இந்த பணத்தின் அடிப்படையில தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அமைத்துக் கொண்டான். தனிமையில தான் போறான். இவனுக்கு குடும்பம் வேண்டாம், சகோதரன் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், உறவுகள் யாரும் வேண்டாம். ஆனா இப்போ உறவு பாராட்டுவதற்கு யார் வந்துட்டான்? மச்சான், மாமன், சித்தப்பன் சொல்றதுக்கு நிறைய உறவு வந்தாச்சு. இது என்ன உறவு தான்? இது தற்காலிக உறவு என்பது அவனுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் தெரியாது. கொஞ்ச நாட்கள் காரியம், ஆரம்ப காலங்கள் இப்படிதான் இருக்கு. பிரிந்து போனதற்கு பிறகு ஆரம்ப காலமெல்லாம் கெட்டகுமாருக்கு நன்றாகவே தான் இருக்கிறது. பணத்தை வைத்து எல்லா காரியங்களும் செய்து கொண்டே வந்து இருக்கிறான். ஒரு நேரம் வந்தது, இவன் கையில எல்லாம் என்ன செய்து செலவு அழிந்து போய்விட்டான்.
அழிஞ்சிச்சு. ஒண்ணுமே இல்லை, இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சிச்சு. பார்க்குறான், சுத்தி யாருமே இல்லை. இப்ப வேலை செய்யாம என்ன செய்ய முடியாது. அங்க வீட்டுல இருந்திருந்தா வேலை செய்திருக்கலாம் செய்யணும். ஆனா யாருக்கு வேலை செய்திருக்கணும்? தகப்பனுக்கு வேலை செய்திருக்கணும். இப்ப யாரோ எவரோன்னு தெரியாத ஒருவனுக்கு இவன் என்ன செய்கிறான்? வேலை செய்யறான். கவனிக்கிறீங்களா? பின்வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன செய்யறான்? வரிசையை கேள்வி கேட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அவன் என்ன செய்ய விரும்புறான்? வேலை செய்ய விரும்புறான். ஆனா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல. என்ன வேலை தான் கிடைச்சு? தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையில நல்ல வேலை எதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நலமான வேலை செய்து பார்க்கக்கூடாது, கெட்ட வேலையை செய்யக்கூடாது. கெட்ட வேலை என்ன வேலைலாம்? நிறைய வேலை இருக்கு. கெட்ட வேலை என்ன செய்யக்கூடாது? சரி, நலமான வேலை செய்து பேசணும். இவன் நல்ல வேலையை விரும்புறான, நல்ல வேலை இவனுக்கு கிடைக்கல. அங்க போய் ஒரு குடியானவன் இடத்துல இவன் என்ன செய்து கொண்டானா? இவன் தான் போய் ஒட்டுறான். இவன் ஒட்டுறான்னா இவன் தாழ்ந்து இவன் போய் நல்லாத்த சொல்லி எனக்கு சாப்பாடு மட்டும் தந்தா போதும், கொஞ்சம் ஒண்டிக்குள்ள ஒரு இடம் தந்தா போதும், இவனே போய் ஒட்டி கொள்றான். அவன் வேலைக்கு எடுக்கல, ஏன் போய் ஒட்டிட்டான். என்ன வேலை தான் கொடுத்தான் அவன்? எவ்வளோ வேலை அவனுக்கு இருந்துச்சு, வயல்லாம் இருந்துச்சு. வயலில் உள்ள மற்ற வேலைகள்லாம் கொடுக்கல, வயல்ல என்ன மேய்க்க வேலை கொடுத்தானா? ஒரு ஆடு மேய்க்க வேலை கூட கிடைக்கல. என்ன மேய்க்க வேலை? பன்னி மேய்க்கிறதான வேலை. அது மேய்க்கும் போது இவனுக்கு அறிவு வரல. மேய்க்கும் போது அறிவு வரல. எப்ப தெரியுமா அறிவு வருது அவனுக்கு? சாப்பிடுவதற்கு அவன் பன்னிக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பான். ஆனா இவனுக்கு என்ன கிடைக்கல? இவனுக்கு மனுஷனுக்குரிய ஆகாரம் கிடைக்கல. என்னத்துக்கு ஆசைப்படுறான்? கிடைச்சதா கிடைக்கலையா? சொல்லுங்க. தவிடு கிடைச்சதா கிடைக்கலையா? கரெக்டா சொல்லுங்க யாராவது. கிடைச்சதா கிடைக்கலையா? தவிடு கூட கிடைக்கலையா அவனுக்கு? தவிட்டையாவது தின்னு என்ன செய்யலாம், பசி அறியலான்னு பார்க்கிறான். அது கூட கிடைக்கல. இவன் சாதாரண ஒரு நபருடைய மகன் அல்ல. அவருடைய தகப்பன் பெரிய அதிபதியானவர். அவருடைய தகப்பன், அவனுடைய தகப்பன் நிறைய நிலப்பரங்களுக்கு அதிகாரியானவன். அவனுடைய தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறான். அவனே சாட்சி சொல்றான். அவனுடைய தகப்பன் கோடீஸ்வரர். ஆனா இன்றைக்கு அந்த கோடீஸ்வருடைய மகன் தவிட்டத்துக்கு ஆசைப்படுகிறான். அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பந்தான் நினைக்கிறான், நிறைவு இங்க தான் இருக்கு. வெளியே எங்க இருந்தால் நமக்கு என்னதான்? பணம் எல்லாம் நமக்கு நிறைவல்ல, பணம் எல்லாம் நம்ம விட்டு குறைந்து போயிடும். நமக்கு குறைவில்லாமல் இருக்கணும்னா நம்ம யார் வீட்டுக்கு போகணும்? தகப்பன் வீட்டுக்கு போகணும். குறைவில்லாமல் இருக்கிறதான இடம் தகப்பன் வீடு. நீங்க இருக்கிறதான வீடு எந்த வீட்டுல இருக்கிறீங்க? உண்மையில நீங்கள் தகப்பன் வீட்டுல இருந்தால், தகப்பன் வீட்டுல வந்து சேர்ந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. தகப்பன் வீட்டுல இருந்தா கஷ்டம் உண்டு. கொஞ்சம் என்ன கஷ்டம்? சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்ல, வஸ்திரத்துக்கு கஷ்டம் இல்ல, வேறு விதமான காரியத்துக்கு கஷ்டம் இல்ல, கொஞ்சம் கஷ்டம் உண்டு. என்ன கஷ்டம் தெரியுமா? தகப்பன் வேலை செய்ய சொல்வாரு, வேலை செய்யணும். தகப்பன் சில கட்டளை இடுவார், அதெல்லாம் வந்து கேட்டு அடங்கி இருக்கணும். மூத்தவன் அப்படித்தானே இருந்தான். இத்தனை ஆண்டு காலமாக நான் உனக்கு என்ன செய்தேன்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, தகப்பன் வீடு என்பது என்ன உள்ளதான வீடு? கட்டுப்பாடு உள்ளதான வீடு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கிறிஸ்தவர்களுக்கு என்னதே கிடையாது. அதுவும் சொல்லப்போனா இந்த சபையில் உள்ளவங்க சுத்தமா 100% கட்டுப்பாடு கிடையாது. 100% கட்டுப்பாடு கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. மற்ற இடங்களில் சில சபைகளில் உலக பிரகாரமான கட்டுப்பாடாக உண்டு. ஆனா இங்க அதுவும் கல்யாணம் முடிக்கணும்னா ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஆனா இங்க அது இல்லை. கல்யாணம் முடிக்கணும்னா திடப்படுத்தல் எடுத்துக்கணும். திடப்படுத்தலாம் என்னது? அபிஷேகம் பெற்றுக்கணும். ஐயர் வந்து அபிஷேகம் கொடுப்பாரு, அது பெற்றுக்கணும். அப்பதான் இங்க நடத்துவாங்க. இங்க அது கிடையாது. ஒரு அடக்கம் நடக்கணும் அப்படின்னா
அவங்க ஏற்கனவே சபையில் அங்கமாக இருந்து வரிசையாக என்னெல்லாம் உண்டோ அவ்வளவு கட்டுப்பாடும் அங்கே செய்திருக்கணும். அது இல்லைன்னா என்ன நடக்காது, நடக்காது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவர் ஐயர் இறக்கணும் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவர் மீறி வர முடியாது, அவரே நினைச்சாலும் வர முடியாது. சபையினுடைய கட்டுப்பாடு அது. ஆனால் அந்த சபையில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை அந்த சபையில் இருக்கிறீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனால் சபை வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் உங்களை சபையில வந்து சேர்க்கல. நீங்க சபைக்கு வெளியே தான் இருக்கீங்க, சும்மா வந்துட்டு போயிட்டு வந்து இருக்கிறீங்க. சபைக்குன்னு என்ன உண்டு? சபைக்குன்னு கட்டுப்பாடு இருக்கிறது. தேவனுடைய வீட்டில் வந்து கட்டுப்பாடு உண்டு, தகப்பன் வீட்டில் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாட்டிற்கு நீங்களா வந்து கீழ்ப்படியணும். முதல்ல அவனா வெளியே போனா எது பொறுக்க முடியாம, வேலை செய்யறது பொறுக்க முடியாம, இந்த கட்டுப்பாடு பொறுக்க முடியாம அவனா வெளியே போனான். இப்ப வெளியே போனதற்கு பிறகு இவனுக்கு இதை விட பெரிய நெருக்கடி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நினைக்கிறான், பரவாயில்ல, நான் அங்க போய் எப்படி இருக்கிறேன், நான் கட்டுப்பட்டு இருக்கேன்னு இவனே அந்த கட்டுப்பாட்டுக்கு தன்னை உட்படும். இதுதான் சபை உங்களை கட்டுப்படுத்தாது. ஆண்டவர் உங்களை வந்து கட்டாயமா கட்டுப்படுத்தல மாட்டார். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் வைக்கிறேன், தீமையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள். ஆண்டவர் உண்டாக்கினதான ஆதாமட்டையே ஆண்டவர் அப்படிதான் வந்து வச்சிருந்தாரு, அவனே அப்படிதான் வச்சிருந்தாரு. 2 மரத்தை உண்டாக்குனாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு நமக்கு குறுக்க ஒரு இறங்கி ஒரு கேள்வி கேட்போம், ஏன் அந்த ஜீவ விருட்சத்தை மட்டும் வச்சிருக்க வேண்டியதானே, ஏன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சாரு? அவருக்கு தான் தெரியுமா, ஏன் அதை கொண்டு வச்சாரு? இவன் தான் சாப்பிடுவான்னு தெரியுமா, ஏன் அதை கொண்டு வச்சாரு? கேள்வி வருதா? ஏன் வச்சாரு? அந்த கேள்வி கேட்பதற்கு ஒருத்தருக்கு உரிமை கிடையாது. என்னோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோட வழக்காடுகிற இடத்துல கேள்வி கேட்கிறது ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அவர் சொன்ன அவர் செய்த சரிதான், அவருடைய கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. நம்மளை தான் கேள்வி கேட்கணும். இந்த ஆதாம தான் கேள்வி கேட்கணும். பாலா போற ஆதாமே நீ ஏன் சாப்பிட்டா, அவனை தான் கேட்கணும், அந்த ஏவாளை தான் கேட்கணும். ஆண்டவருக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் உரிமை இருக்கிறது. உங்க வீட்டுல என்னத்தை உண்டாக்கணும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்க போய் சொல்ல முடியாது. நாங்க சொன்னா வெளியே போன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? அவங்க வீட்டுல ஒரு பொருள் எங்க வச்சிருப்பீங்க, சிலர் விளக்குமாரத்துக்கு மேல வச்சிருப்பாங்க, சில செருப்பத்துக்கு தலைக்கு மேல வந்து வச்சிருப்பாங்க. இதே எங்க வச்சிருக்க நான் போய் கேட்க முடியுமா? இல்ல நாங்க அது எப்போதும் வைக்கக்கூடிய இடம் இதுதான். நீங்க வெளியே போக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசு சொல்லுங்க, இவர் ஏன் இதை கேட்காது சொல்லும். ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது. அவ்வளவு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினவருக்கு இந்த நடுவுல ஜீவ விருட்சத்தையும் அதுக்கு அருகாமையில நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் உண்டாக்குவதற்கு அவருக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கிறது. அவருடைய தோட்டம் அது. அவர்கிட்ட போய் ஏன் உண்டாக்கினு நம்ம வந்து கேட்பதற்கு ரைட் இல்லை. அவர் உண்டாக்கினவர் தான் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாரு, அது வந்து தீமையான மரம், அதை தொடருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா வந்து என்ன செய்யறோம்? இன்னை வரைக்கும் தொட்டுக்கிட்டு தானே இருக்கும் மனுஷன். இன்னை வரைக்கும் அந்த பழத்துக்கு பேர் இருக்குது கீழ்ப்படியாமை தானே. இன்னை வரைக்கும் கீழ்ப்படியாமை தானே இருக்கிறோம். இன்னை வரைக்கும் நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் அதன் மேல விருப்பமாக தான் இருக்கிறாங்க. விலகுவதற்கு நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஜீவ விருட்சத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிட்டு இருந்தா யார மாதிரியே மனசே இருந்திருப்பான். யார மாதிரியே இருந்திருப்பான், தேவன் மாதிரியே இருந்திருப்பான். தேவன் மாதிரி இருந்திருந்தா என்ன அர்த்தம்? அந்த ஆதாமும் ஏவாள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா தேவன் வந்து குழந்தை பெற்று எடுக்க முடியாது, அவருக்கு மனைவி கிடையாது. அப்போ அவரை மாதிரி இருந்தா ஆதாமும் உண்டாக்கி இருந்தா, ஆதாம் மட்டும் உண்டாக்கி இருந்தா ஆதாம் மட்டும் இருந்திருப்பான். ஏவாளும் உண்டாக்கி இருந்தா ஏவாளும் ஆதாமும், அவள் பெண்ணா இவன் வந்து ஆனா அப்படியே தான் இருந்திருப்பான். ஜனத்தொகையை உண்டாக்கி இருக்காது. இவங்க 2 பேரும் அதை சாப்பிட்ட அப்படின்னால பாவம் இந்த பூமியில பிரவேசித்தது. மரணம் அங்கதான் உண்டானது. அது வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இல்லை, மரணம் இல்லை. அது வரைக்கும் மனுஷனுக்கு மரணம் இல்லை. இவன் மரணம் இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தோட்டத்தை விட்டு வெளியே இருக்கிறார். ஏன்னா ஜீவ விருட்சத்தை பறிச்சு புசிச்சுனானா அப்புறம் சாவ மாட்டான். அவன் சாவ மாட்டான்.
ஆனதுனால இதை அவன் சாப்பிடக்கூடாது. முதல்ல இதை சாப்பிட்டிருந்தா அவன் என்னைக்கு இருக்க தகுதி பெற்றிருப்பான். ஆனா இப்ப அவன் தகுதி இல்லாதவன், எனவே இதை சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கூட சாகல, மனுஷனுடைய எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு. பொதுவாக நாம நினைக்கிறது அப்படிதான், ஒரு தீமை நமக்கு விரோதமா செய்யட்டா என்னைக்கு வந்து சாவாங்க நினைக்கிறோம். நினைக்கலையா? நினைச்சிருக்க நினைக்கலையா? எப்போ ஒளிவாங்க சொல்லலாம் சொல்லுங்க. நினைக்கிறீங்களா நினைக்கலையா? இந்த சாவுன்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு தீமை செய்கிறவர்களால பூமி நிறைஞ்சு போய் இருக்கும். எவ்வளவோ, அதாவது ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது, ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது சில வேளைகளில் கொஞ்சம் ஜனத்தொகை அதிகமாயிட்டுன்னு ஆண்டவர் நினைச்சா டக்குன்னு ஒரு பேரழிவு, டக்குன்னு ஒரு ஜனத்தொகை வந்து குறையும். இப்போ ஆண்டவர் கொரோனா உண்டாக்குனாரு, சில லட்சங்கள் டக்குன்னு குறைஞ்சிது. சில வேளைகளில் வெள்ளம் வரும், அது கொஞ்சம் ஜனத்தொகை குறையும். இது ஆண்டவர் குறைக்கிறது, மனுஷன் குறைக்கிறதில்ல. இது யார் குறைக்கிறது? ஆண்டவரே குறைக்கிறது. அப்போ மனுஷன் அந்த நாளில் கீழ்ப்படியாம போய் அதை பறிச்சு புசித்தான். அது இவனாக அதுக்கு உட்பட்டது தானே ஒழிய ஆண்டவர் அதற்கு பொறுப்பே. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு யாரை குறை சொல்றோம்? யாரை குறை சொல்றோம்? தேவனை குறை சொல்றோம். இந்த கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு இவனுக்கு குறைவே இல்லை. உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு படிப்படியாக ஆசீர்வதிக்க அநேகருடைய ஆசீர்வாதங்களை சாபம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஆசீர்வாதத்தை யார் தடை பண்றான்? சாத்தான் தடை பண்றான். தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு நபர் ஓசை ஜபத்துக்கு வந்தாங்க. அப்ப தலையில கை வைத்து பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி எங்க குடும்பத்தோட வெளியே போன்னு சொன்னோன்னே அலர்ந்தது. அப்ப அந்த குடும்பத்துல பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது எதுவும் அந்த சாத்தான் தான் அந்த வீட்டுல வந்து பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகருக்கு அது வந்து என்ன செய்யாது, தெரியாது. பொருளாதாரங்களை ஆண்டு ஒரு பக்கத்துல கொடுக்கும் போது சாத்தான் ஒரு கரையில இருந்து அதை அழித்துக் கொண்டே இருக்கிறான். அதை ஏன் வந்து ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார்? ஏன் வந்து ஆண்டுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில குறைவுபடுவதற்கு ஏன் வந்து அனுமதி கொடுக்கிறார்? எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் செய்தார், அதுல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காரணம் இருக்கும். ஆண்டவர் செய்தால் அதுல வந்து காரணம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தினால் அதுல காரணம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் சாத்தான் உண்டாக்கும் போது அதை அனுமதித்தாலும் கூட ஆண்டவர் கொஞ்சம் அமைதியாக அநேக வேலைகளும் இருக்கிறார். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மனுஷன் உங்களை ஒருபோதும் தாழ்த்த முடியாது. அவங்க என்னை கெடுத்துட்டாங்க, இவங்க என்னை கெடுத்துட்டாங்க அப்படி சொல்லவே வேண்டாம். ஒரு மனுஷன் நினைச்சு இன்னொரு மனுஷனை கெடுக்க ஏனென்றா நாம் யாருடைய பாதுகாப்புல இருக்கிறோம்? யோபுவையும் யோபுக்குரிய எல்லாவற்றையும் சுற்றி யாரு வேலையெடுத்திருந்தார்? வல்லமையுடைய சாத்தான் கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் அங்க பொருளாதாரத்துக்குள்ள நுழைய முடியல, பொருளாதாரத்தை அழிக்க முடியல. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில சாத்தான் தைரியமாக இறங்கி பொருளாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன காரணம்? அது தேவனுடைய அனுமதி தான். எதற்காக அனுமதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? தேவன் அனுமதி கொடுத்ததற்கான காரணம் என்ன? அந்த காரணம் தெரிந்தால் நம்ம பழையபடி அந்த ஆசீர்வாதங்களை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். தாவீது எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பிக் கொண்டது மாதிரி நம்ம திருப்பிக் கொள்ளலாம். காரணம் தெரியாவிட்டால் நம்மால் திருப்பிக் கொள்ள முடியாது. அப்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது அவருடைய குறைவெல்லாம் என்னன்னது? சரி, எல்லாவற்றையும் அழிச்சுட்டான், இனிமே இவனுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு யார் நினைக்கல? அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அவருடைய இரக்கத்தினாலதான் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். எப்ப நினைச்சாலும் நம்ம ஆண்டை நாமத்தை துதிப்பதற்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறேன். அவ்வளவு காரியங்கள் ஆண்டு நமக்கு வந்து என்ன செய்திருக்கிறார். படிப்படியாக உங்களுடைய காரியங்கள் எப்படி வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. முன்பு இருந்தது போல நீங்க இல்லை. சிலர்லாம் வந்த உடனே கர்த்தர் வந்து என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். அதை சமீபத்தில் சொன்னேன், வந்து கொஞ்ச நாளைக்குள்ள ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்து உண்டாயிட்டு. வந்து கொஞ்ச நாளைக்குள்ள ஆண்டுடைய ஆசீர்வாதம் உண்டாயிட்டு.
அந்த நபர் சொன்னாங்க, ஆமா, என்ன ஆசீர்வாதம்? சில வேளைகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகணும்னா யாருடைய ஆலோசனை கேட்கணும்? நீங்க கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், அந்த ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால்தான் என்ன உண்டாகும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனையை கேளாத கிழவனும் ராஜாவும் ஞானியுமானவனை விட ஏழையும் ஆலோசனையை கேட்கிறவனுமே தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறான்? மேலானவனாய் இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் தேவன் கொடுக்கிறதான ஆலோசனை நமக்கு மிக பெரிய ஆலோசனையாக இருக்கும், மிக நன்மையான ஆலோசனையாக இருக்கும். இந்த ஆலோசனை கேட்கிறதான ஜனங்கள் ஞானமுள்ள ஜனங்களாக இருப்பார். சரி, நான் அடுத்த போதிக்கு நேராக கடந்து வருகிறேன். வாசியுங்கள் சீக்கிரமாக. தீத்துவனுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்துவனுடைய நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் நீங்கள் நல்ல கிரியைகளை என்ன செய்யணுமா? சரி, நற்கிரியைகளை செய்யணும். நற்கிரியைகள் எதெல்லாம் நற்கிரியைகள்? ஒரு மனுஷனுக்கு உதவியாக இருக்கிறதான காரியங்கள் அத்தனையும் செய்கிறது என்ன கிரியாதான்? மறந்து கூட மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது. அப்படி எத்தனை பேர் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க? தேவனுடைய சன்னிதானத்துல நீங்க ஒத்துக்கொள்ள முடியுமா? நான் மறந்து கூட யாருக்கும் தீமை செய்யணும்னு விரும்புறதில்லை. மறந்து கூட யாருக்கும் தீமை செய்ய நான் விரும்புறதில்லை. தைரியமா சொல்ல முடியுமா உங்களால? சில பிளான் பண்ணியே மற்றவங்களுக்கு எடுப்பாங்க. அறியாம சில வேலைகளை சில தவறு நடந்துரும், அது வேற. ஆனா மனம் விரும்பி திட்டம் போட்டு பிளான் போட்டு இன்னைக்கு அநேக மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க? தீமையை செய்வாங்க. தீமை செய்யறவங்களாம் ஆண்டவருக்கு ஒரு போது பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு தான்? சொல்லி பைபிள் வசனம் தான் சொல்றேன். பைபிள் இருக்கு. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியதான பொறுப்பு யாருடைய பொறுப்பு? கிறிஸ்தவ ஜனங்களுடைய பொறுப்பு. அப்ப நாமே மற்றவர்கள் தீமை செய்யாதபடி பார்க்கணும்னா நாம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யவே கூடாது. தீமை செய்யவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்ய, நம்மால் இயன்ற அளவுக்கு என்ன செய்ய, நற்கிரியைகளை செய்யணும். தகுதி இல்லாத சில நபர்களுக்கு நீங்கள் செய்கிறத நற்கிரியைகள். தகுதி இல்லாதவர்கள் யார்? சில வேளைகளில் நம்முடைய சத்துருக்களாக இருப்பாங்க, நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க, நமக்கு அவதூறு செய்திருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் செய்கிறதான உதவி உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையோட அதிக பிரச்சனையை கூட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடு? உடனே சொல்லியிருக்கு, பசியா இருந்தா சொல்லுங்க, தாகமா இருந்தா கொடுத்துருக்கோமா? நம்மளால கொடுக்க முடியாது. நம்முடைய நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ஆண்டவர் தான் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியும். நாம் மனுஷர்கள் உள்ள மனிதர்களை ஆண்டவர் குட்டி தெய்வனாக வந்து மாற்றும்படியாக அவரை போல் அதவயத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னை போல நீங்க வந்து மாறணும். அவர் சொன்னார், ஒரு குட்டி தெய்வத்தை போல உருவாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களை எங்க கொண்டு வச்சிருக்கிறார்? சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு. இந்த சபை என்பது நீங்க நினைக்கிறபடி ரொம்ப இதமான இடம் என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டாம். சபை என்பது இது ஒரு பட்டறை போல. பட்டறை என்றால் என்ன? சரிப்படுத்துகிறதான இடம். இது ஒரு ஒர்க் ஷாப். இங்கதான் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை குறித்து வேதம் சொல்கிறது, அது எப்படி இருக்கிறது? சம்மட்டிய போல இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிறது. அது என்ன செய்யும்? வெட்டும். அதெல்லாம் என்ன செய்யும்? வெட்டும். சரியில்லாம இருந்தா வெட்டும்,
சரியில்லாதவங்களும் என்ன செய்யாது, வெட்டாது. இருபுறமும் கருக்குள்ளதான பட்டயம். பேசுகிறவர்களையும் வெட்டும், பேச்ச கேட்கிறவங்களையும் வெட்டும். எத்தனை வேளைகளை நான் பிரசங்கம் பண்ணி நான் கடிந்து கொள்ளப்பட்டு அநேக காரியங்கள் சரியா இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய சபை உங்களை சரிப்படுத்தக்கூடியதான இடம். ஆனால் சரிப்படுத்தக்கூடியதான சபையை அநேகர் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறதே இல்லை. எப்போது என்ன பிரசங்கம் கிடைக்கணும் உங்களுக்கு, நீ எப்படி இரு, நீ என்ன ஆயிடுவ. நமக்கு பாட்டு அப்படி படத்தானே பிடிக்கும். கீழாகாமல் மேலாக்காமல் அந்த பாட்டு தான் பிடிக்கும். கடினமான பாடல்கள்லாம் நமக்கு என்ன செய்யாது. நம்முடைய இருதயத்தை ஒன்றத்துக்குறதான பாட்டுலாம் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. வசனமும் பிடிக்காது. வீட்டில் நமக்கு பிடிச்ச நல்ல வசனங்களை தான் எழுதி போட்டிருப்போம். அப்போ மற்றவரெல்லாம் கெட்ட வசனமா? இயேசுவை வீட்டிற்கு நீ ஆசீர்வாதமாய் இது பரிதேவநாயகத்தை நீ போகணும்டாலாம் பார்க்க அன்னைக்கு ஒரு நாள் நீ போகணும்லாம் உன்னோடு இருக்கிறார். எதில் இருக்கு? பைக்ல. அது எங்க போய் இருக்கு? வேறு ஒயின் ஷாப் முன்னாடி போய் இருக்கு. அது முன்னாடி வசனம் அப்படி படிச்சுட்டு இருக்கு. நீ போகும் இடமெல்லாம் நீங்க கேட்டுருந்தா உங்களுக்கு ஒயின் ஷாப் முன்னாடி என்ன வேலைன்னு கேட்டிருந்தா நமக்கு அந்த குடி பழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படி நினைச்சிருந்தா போகும்போது சில வேலைகளை கிராஸ் பண்ணும்போது சிலுவை போட்ட பைக்கு, அடுத்த இயேசுடைய படம் போட்ட பைக்கு, அடுத்த வசனம் போட்ட பைக்கு எல்லாம் எங்கவே நிற்கு. மதுபான கடையில போய் நிற்கு. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குகிறவனை தண்டியாமல் ஒண்ணு அங்க போறத நிறுத்தணும், இல்லைன்னா அதில் வசனத்தை போடுறத நிற்பாங்க. ரெண்டுல ஏதாவது வசனம் என்ன தைரியம்? வசனத்தை போட்டுட்டு போய் ஒயின் ஷாப் முன்னாடி ஒரு கிறிஸ்தவன் போய் நிற்பதற்கு நீ அப்படின்னா எங்கேயாவது இல்லை 1 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் நீ விட்டு நடந்து போகணும். அந்த வசனமே உன்னோடு பேசவில்லையா? ஆண்டு உன்னோடு பேசவில்லையா? சில கிறிஸ்தவ ஜனங்களுக்கு வசனம் கூட என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஆண்டு மன்னிப்பார். ஏன்னா அவங்க இருதயமே சொல்லுது, வசனத்தை போடுவதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கனை நோக்கி என் வசனத்தை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு வசனத்துல கேட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு அநேக வசனத்தை தைரியமா போட்டு அதற்கு மாறாக என்ன செய்யறாங்க, ஜீவிக்கிறாங்க. அது இருக்கிற வசனம் எல்லாம் வாதைவும் கூடாரத்தை அணுகாது, மேலாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவாரு, வாலாக்காமல் என்ன ஆக்குவாரு, வாலாக்காமல் தலையாக்குவாரு. இப்படி எல்லாம் ஆசீர்வாத வசனங்களே போட்டிருக்கோம். அது சிலர்லாம் முன்னாடி ஆலோசனை கொடுத்துருந்த அந்த வார்த்தையை எடுத்துட்டு பின்னாடி உள்ள ஆசீர்வாதத்தை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஆலோசனைகள் ஜனங்களுக்கு என்ன செய்வதில்லை, பிடிக்கிறதில்லை. நற்கிரியைகளை செய்ய தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம புதிய சிருஷ்டி. என்ன கிரியை செய்யணும்? முதல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிரியை செய்யணும்? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நற்கிரியை செய்யுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நற்கிரியை செய்யுங்க, சொந்த பந்தங்களுக்கு நற்கிரியை செய்யுங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு நற்கிரியை செய்யுங்க. நற்கிரிகள் செய்வதற்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் செய்யுங்க. அந்த நற்கிரியைகள் உங்களுடைய குறைவை என்னாகும். சில வேலைகளில் நற்கிரியைகளை செய்து செய்து நமக்கு பாடு வரும்போது நம்ம என்ன செய்து போறோம். அப்படித்தானா? நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நிறைய நற்கிரியை செய்து பார்த்தாச்சு. ஆனா எனக்கு என்னதானே வருது, கஷ்டம் தானே வருது. என் மூலமா எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலையே. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்வதில்லை. எப்படி இருக்கக்கூடாது, சோர்வா இருக்கக்கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன செய்யும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நன்மை செய்யும்படியாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். நன்மையை வாங்குவதற்கு முந்தி போய் நிற்காதுங்க, நன்மையை செய்வதற்கு முன்புங்க. யாருக்காவது நன்மை தேவைப்படுகிறதா என்ன செய்யணும்? சபையில் இத்தனை பேர் இருக்கிற, எவ்வளவோ நன்மை ஆண்டவர்கள் செய்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நீங்க நன்மை செய்திய? பண்டிகை காலத்தில் எத்தனை பேருக்கு நன்மை செய்திய? சில குடும்பங்கள்லாம் பார்த்தா நான் ஆச்சரியப்படுகிறது உண்டு. சில குடும்பங்களில் தாத்தா இறந்த நாள் பிறந்த நாளைக்கு அவங்க வீட்டில் நன்மை செய்கிறாங்க. அடுத்தால அப்பா இறந்த நாள் பிறந்த நாளைக்கு நன்மை செய்கிறாங்க. அடுத்தால அவங்க திருமண நாளில் நன்மை செய்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுடைய பிறந்த நாளில் நன்மை செய்கிறாங்க. இது நம்ம சபையில் வர்றவங்களுக்கு ஒரு
நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் செய்கிறதே எப்படி உங்களுக்கு இதுக்கு மேல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு என்ன கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ஆகாரம் இல்லாதவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஆகாரம் கொடுக்க எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் ஆகாரம் கொடுக்கலாம். அதாவது தானத்துல பெரிய தானம் என்ன தானம்? அன்னதானம். சாப்பாடு கொடுக்கறது என்பது பெரிய ஒரு தானம். பசியா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்து பாருங்க. அந்த காலத்துலாம் பிள்ளைங்க சாப்பிடலாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் அந்த ஆலோசனை கேட்கறது இல்லை. இப்போ இருக்க ஜெனரேஷன் பிள்ளைங்க, சில பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒரு 10 சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு ஆக்கி இந்த சின்ன பிள்ளையோட சேர்ந்து உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நல்லா சாப்பிடும். அப்படி ஆலோசனை வந்து என்ன செய்யறாங்க, கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருந்தால் போதும் சாப்பிட்றோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ சாப்பாடு இருக்கும், இந்த பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளால இவங்களுக்கு போதும் போதும்னு வந்து என்ன செய்யுது ஆகிடுது. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம், வியாதியாக இருந்தால் விசாரிக்க போகலாம். இதெல்லாம் என்னைக்கு நினைவுறப்படும்? உயிர்த்தலின் நாளில் நினைவுறப்படும். இந்த சபையில் வருகிறவர்களுக்கு நிறைய போதனை கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு போதனை கொடுத்துட்டார். கேட்டாலும் சரி, கேள விட்டாலும் சரி, ஆனால் எல்லாம் வச்சு இருக்கும். வார்த்தை வந்து முன்னாடி நிற்கும். ஒரு காலத்துல முன்னாடி வந்து வார்த்தை வந்து நிற்கும். வசனமே, நான் சொன்னதான வசனமே அவன் என்ன தீர்க்கும். ஆசீர்வாதத்திற்கான வழிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியங்களை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. ஒரு சின்ன காரியம் கூட சில வேளைகளில் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வந்து என்ன செய்யும். சிறிய காரியம் கூட பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த சிறிய காரியத்தை செய்யும் போது நீங்க வந்து அதை கைமாறி எதிர்பாராதீர்கள். சில வேளைகள் நீங்க நினைப்பீங்க நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு. நம்ம இறக்க குணம் உள்ளவர்களாக இருந்து செய்தோம்னா நிறைய இடங்களில் ஏமாறதான் செய்வோம். இல்லைன்னு நான் சொல்லலை, ஏமாறதான் செய்வோம். ஆனால் நம்ம ஏமாறுகிறோம் என்பதற்காக ஆண்டவரே சிலர் உதவிக்கு அனுப்பியிருக்கும் போது நம்ம செய்யாமல் போய்விட்டோமானால் வேதம் சொல்கிறபடி நாம் அறியாமல் சில வேளைகளில் யாரை உபசரித்தது உண்டு. அப்புறம் யாரை உபசரித்தான்? வழிபோக்க நினைச்சுதான் உபசரிச்சான். கடைசியில் அது யாரு? வழிபோக்க நினைச்சுதான் உபசரிச்சான். ஆனால் அது யாரா இருந்திருக்காங்க? தேவனுடைய தூதர்களாக இருந்திருக்காங்க. அறிமுகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்து பாருங்க. உங்க குடும்பங்களில் அதற்கான பிரதிபலன் வரும். சந்ததிக்கு அதுக்கான பிரதிபலன் வரணும்னா நீங்க ஆகாரத்தை எங்க போடணும்? தண்ணீருக்கு மேல வந்து போடணும். உங்க வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டி வைக்க கூடாது. பணம், பொருள், வீடு பேங்க் கழுத்து அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாது. எல்லாம் வந்து எங்கெங்க போட்டா அது பின்னாடி உங்களுடைய சந்ததிக்கு பலன் கொடுக்குமோ. உங்களுக்கு தெரியாதவர்கள் வேதாகமத்தில் ஆண்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து விட்டே செய்யாம போனா திரும்ப ஆசீர்வாதத்திற்கு போய் உங்க சந்ததி இருக்கும் போது என்ன கிடைக்காது? ஆசீர்வாதங்களும் என்ன கிடைக்காது. நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி வேதத்தில் வசனம் இருக்கு. அநீதியான உலக பொருளினால், அநீதியான உலக பொருளை நீங்க என்ன செய்யணும்? அநீதியான உலக பொருளை 4 பேருக்கு என்ன செய்யணும்? கொடுப்போம். கொடுத்து நீங்க சிநேகிதரை வாங்கி சிநேகிதரை சம்பாதிக்கிறது இல்லை, கொடுத்து சிநேகிதரை சம்பாதிங்க. உங்களுடைய குறைவு என்ன ஆகும்? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கே குறைவு இருக்கு. நான் யாருடைய குறைவை? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு எப்போது என்னதான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஒருத்தங்களை, 250 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி, 500 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அப்ப அவன் தேவையில்லாதானே இருக்கான். 250 கோடி ரூபாய் சொத்து, பொய் சொல்லல, ஏமாந்து ஒரு பொண்ணை இந்த குடும்பத்தில் கொடுத்துட்டாங்க. உள்ள போறப்பறம் தான் தெரியுது இருக்க சொத்து பெருசா இருக்கு. 250 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. ஆனா எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் பேங்க்ல வெளியே வட்டி வாங்க எல்லாம் சேர்த்து எத்தனை கோடி? 500 கோடி. கோடீஸ்வரனா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னா நமக்கு இல்லாம தான் இருக்கும். ஒரு நபருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு வஸ்திரம் கொடுக்கணும், சின்ன ஒரு பண உதவி செய்யணும், ஒரு பொருள் உதவி செய்யணும்னா நம்மிடத்துல இருக்காது. நம்மளை சுருக்கினா தான் வந்து செய்ய முடியும். நற்கிரியைகளை செய்ய என்ன செய்ய பழக. சமயம் அதிகமாயிட்டு இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டு. உங்களுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால்
அநேக விதமான காரியங்களை வேதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை செய்யும்படியாக நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். வரப்போகிற நாட்களில் ஒரு சில காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஜெபம் செய்யுங்கள். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நீங்கள் குறைவை நிறைவாக்குகிறதான தெய்வம். என்னுடைய குறைவு உம்மால் நிறைவாகும். இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன். நான் பெற்றிருக்கிறதான நிறைவேறலாம் உம்மால் வந்ததுதான். என்னுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஞானம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்முடைய செயல். இந்த அளவுக்கு நான் நிறைக்கப்பட்டிருப்பது, நான் நிறைவாக்கப்பட்டிருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. இன்னும் நீர் என்னை மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்த விரும்புகிறேன். நிறைவே சுதந்திரித்துக் கொள்ள என்னை தகுதியுள்ளவனாக மாற்றுங்க. என்னை தகுதியுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. இதற்கான ஆலோசனைகளை நான் கேட்கிறேன். நீங்க என்னிடத்துல பேசுங்க. இந்த நாளிலே பேசினதான காரியங்களை நான் கை கொள்ள என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனை எல்லாவற்றையும் அங்கீகரித்து மறுபடியுமாக எங்களை ஆசீர்வதித்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எழுப்பின சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாங்களெல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தாவே அற்புத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசினதான எல்லா காரியங்களுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையாக கர்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சபையிலே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய குறைவும் நிறைவாக்கும்படியாக சபையை நடத்துகிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்கான போதனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கொண்டு அந்த போதனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த போதனையின்படி நடந்து கர்த்தாவே குறைவில் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான வல்லமையினால், இதற்கான ஒத்தாசையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. வேதம் சொல்லுகிறபடி இவர்கள் நடந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே போதிக்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவிலே கிரியை செய்து 30, 60, 100 பலன் கொடுப்பதாக ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதித்து வரவழைத்து சமீபத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே, எல்லாருடைய பிரயாணத்தை கர்த்தர் எல்லாருடைய சரீரத்தை சுகமாய் சத்துடைய பணிகளுக்கெல்லாம் எல்லாருமே காத்துக்கொள்ளுங்கள். கொள்ளாத மனசுடைய சதி யோசனைகள், ஆலோசனை திட்டங்கள் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள வருகை தாமதிக்கும் மறுபடியும் உங்க சரிதானத்தில் நல்ல தேவன் தாமே நடத்தி இயேசுவின் நாமத்தால்